வண்ண வண்ண வான வேடிக்கைகள் ஆகாயத்தை அலங்கரிக்க, அதிரி புதிரியான ஆட்டங்கள், அரங்கமே அதிரும் அளவிற்கு அமர்க்களமாக களை கட்டியது ஓரண்டலைன் பகுதி முழுவதும். பூமி அதிரும் அளவிற்கு முழங்கிய பேண்ட் செட் வாத்தியங்கள், பொய்க்கால் குதிரையின் அழகான ஆட்டம் மற்றும் கூடி நின்ற மக்களை மகிழ்வித்த பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் என ஓரியண்டல் பகுதி முழுவதும் திருவிழா கோலத்தில் ஜொலித்தது. மக்கள் ஆரவாரத்திற்கும் உற்சாகத்திற்கும் மத்தியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தனது 65வது பிறந்த நாளை முன்னிட்டு தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள் பிரம்மாண்டமான, எவரும் வரவேற்காத வகையில் வரவேற்பு அளித்தார். வள்ளல் வி முனிசாமியின் மக்கள் சேவைக்கு எம்எல்ஏ ரூபகலா சசிதர் பாராட்டு. தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் வார்டு எண் 5 புதிய ஹைமாஸ் விளக்கை திறந்து வைத்ததுடன் முன்னாள் நகரசபை தலைவர் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்களின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு தாய்க்குளங்களுக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய தலைவர்கள் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள் பல ஆண்டுகளாக பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் சிறந்த சமூக சேவகர் மற்றும் உதவி செய்வதற்கே உதயமானவர் என பாராட்டினார். எளிமை, மனிதநேயம் மற்றும் எல்லையில்லா மக்கள் சேவையால் தங்கவயல் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ள அவரது பங்களிப்பை யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது என தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் வள்ளல் முனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மக்களின் நலனுக்காக மீண்டும் காங்கிரஸில் இணைந்து செயல்படுவோம் என உறுதியளித்தார். மக்கள் சேவையில் தொடர்ந்து உச்சத்தை தொட்டு வரும் வள்ளல் வி முனிசாமி அவர்களின் பணிகள் மேலும் சிறக்க வேண்டும் என பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்த ஊருக்கு புகழை சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பழங்கிருக்கு, ஊரோட சேர்ந்து வாழுங்க. அமன் அருள் சேரும் தினம் நம்ம துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கம். பெரியோர்களுக்கும் வாலிபார்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இன்னைக்கு வள்ளல் பிரதருக்கு பிறந்த நாள், பிறந்த நல்ல வாழ்த்துக்கள் வள்ளல் பிரதர். நாங்கள் இந்த 5வது வார்டுக்கு வள்ளல் பிரதர் பார்ட்டி ஜாயின் பண்ணும் போது வந்தோம். காங்கிரஸ் பார்ட்டி எங்க கட்சிக்கு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க எங்க கூட வேலை செய்யுங்க. கேஜிஎஃப்ல ஒரு வீட்ல நீங்க கேட்டு இருக்கோமா, நல்லதா வேலை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா, நீங்க ஒரு வீட்ல கேட்டு எங்க கூட சேர்ந்து எழுதி வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எங்க பிளெஸிங்ஸ், எங்க பார்ட்டி பிளெஸிங்ஸ். பார்ட்டி சான்ஸ் கொடுக்குறது, கடவுளை ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்ட்டி கொடுக்குற சான்ஸ், கடவுள் பண்ற ஆசீர்வாதம் ரெண்டும் ஒரே ஒத்துதான்.
எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்ல, எங்க பாட்டிக்கு நாங்க துரோகம் பண்றது இல்ல. எங்க மக்களுக்கு கூட எங்க கொடுத்திருக்கிற சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்க தங்கவயல் மக்கள். அந்த மக்களுக்கு கூட நாங்க எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்க கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எங்க கூட இறங்கி சேவை பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அதுதான் எங்க பார்ட்டி ஐடியாலஜி, எங்க பார்ட்டி ஐடியாலஜி. அக்காவுக்கு எங்க சாந்தி அக்காவை நான் ரொம்ப எனக்கு பாசம், அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். முதல் பிரதர் கூட நல்லா வருது. யார மாத்த கேட்டா நாங்க என்ன பண்ண முடியாது. அவருக்கு வந்து பொருங்க நாங்க ஒரு தங்கச்சியா, ஒரு பாட்டியா, ஒரு பாட்டி எம்எல்ஏயா, காங்கிரஸ் கட்சியா நீங்க வளரணும், நாங்க அதுக்கு சேவை பண்ணணும், அதுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க அவருக்கு சான்ஸ், கடவுள் எப்பவுமே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க, பாட்டி கூட சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சான்ஸ ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். அப்படி நாங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்கு கூட இறங்கி சேவை செய்ய வந்திருக்கிறோம். அவருக்கு எது நல்லது கஷ்டது பார்த்து ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அது நம்பி நான் 15 வருஷமா இந்த மக்களோட சேரி நாங்க எது ஊருக்கு நல்லது பண்ண அதுதான் நான் பண்ணி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வருவாங்க, பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க பின்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க. அது லீடரா பேசுறாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். உங்க தங்கச்சி அம்மா, உங்க அம்மா தங்கச்சி, உங்க கூட பிறந்த தங்கி அப்படி நினைச்சுதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரியாது, மேல எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நன்றி. முதல் பிரதர், உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் இந்த பிறந்த மண் 1962 சக்கரவேலி வேலாயுதத்துக்கு சேரி அம்மா பேரனா இந்த ஓரநிலையில் பிறந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இந்த ஊர்ல வந்து எனக்கு எல்லாமே என் சொந்தம். என் லைன்ல வந்து எல்லாமே என் சொந்தம் தான், வேற இல்லை. என் தங்கச்சி, அண்ணா, பெரியம்மா எல்லாமே எனக்கு சொந்தம். இந்த லைன்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் 2 நாள் பட்னி இருந்து மைன்ஸ்ல வேலை செஞ்சு உழைப்பால் உயர்ந்து வந்தாங்க. நான் வந்து சம்பாதிச்சதுல பாதி தானம் தர்மம் பண்ணி கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் வந்து ஒரு இந்த லெவலுக்கு வந்து இருக்கிறேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மாரியம்மாவுடைய ஆசீர்வாதம். நான் வந்து மேடம் கூட சேர்ந்து இன்னைக்கு 35 வார்டிலும் ஆறாம உயர்ந்து இது என் வேர்வை செஞ்சு மேடம்க்கு உறுதுணையா இந்த 35 வார்டு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் இருந்திருக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து ஒரு தாய் கம்பெனிக்கு சண்டை ஆகலாம், அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆகலாம். அதுக்கு சண்டை போடுறதுக்கு தான் குடும்பம். சண்டை போடாத மௌனம் வாய்ந்து பின்னால குத்துறவங்க வந்து மனுஷன் கிடையாது. நான் வந்து எதிர்னாலும் என் தங்கச்சியா என் அன்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, என் வீட்டுல என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே சுரவி ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன் மேடம்க்கு. எனக்கு 65, அவங்க வயசு எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் என் சகோதரியா சொன்னேன், மேடம் நான் இந்த பூமி மேல இருக்கிற வரைக்கும் என்னவே இருக்கணும், மேடம் நான் இந்த பூமி மேல இருக்கிற வரைக்கும் என்னவே இருக்கணும், மேடம் நான் இந்த பூமி மேல இருக்கிற வரைக்கும் என்னவே இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் நீங்க எம்எல்ஏ ஆகுனா நான் செத்துருவேன். அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தவங்க வல்லல் முனுசாமி. உங்களுக்கு 6வது முடிச்சவர் வல்லல் முனுசாமி. இந்த 35 வார்டுக்கும் உங்களுக்கு சேவை கூட்டின்னு போயிட்டு நல்ல மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். சென்ட்ரல ஒரு தாய் பிள்ளைக்கு ஒரு சண்டை வரும், அக்கா தங்கச்சிக்கு ஒரு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு ஒரு சண்டை வரும். அதெல்லாம் இந்த துட்டுக்கோ காசுக்கோ வேற எதுக்கோ நான் வந்து ஆசைப்பட்டு வேற எதுக்கும் சண்டை போட்டு நாம போல திரு நம்ம தாய் உள்ளத்தோட தாய்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி நான் காங்கிரஸ் கட்சியில வந்து இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால தான் மேடம் வந்திருக்கிறேன். மேடம் கிட்ட என்ன ஒரு கோரிக்கிறேன்னா, என்டிஎஸ் வார்டு 2, இந்த ஓரிட்டர் வார்டு 5. நீங்க எல்லாம் எனக்கு கேள்வி கேட்குறீங்க. அதனால நான் கூட இந்த வார்த்தை வந்து நான் மேடம் கிட்ட சொல்லணும். நவரத்னா 4ல 1 கோடிக்கு சமுதாய மனம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதே மாதிரி இதுல என்டிஎஸ்லயே இங்க வந்து நவரத்னா 4ல
அது தவிர்க்க முடியாத காரணத்தால் மைண்ட்ஸுக்கும் என்னோட ப்ராப்ளம் ஆகிட்டு அதை வந்து நாங்கள் இங்கே செயல்படுத்த முடியல. மேடம் கூட டெய்லி வரைக்கும் பேசுகிறாங்க, பிஜேபி நிர்வாகம். தயவு செஞ்சு மேடம் எங்களுக்கு அந்த சமுதாய பவன் கட்டுறதுக்கு பதிலாக வாரண்ட் லைனுக்கும் வெஸ்டர்ன் பிளாக்கும் அதே காசு அதே பண்ணு 35 கவுன்சிலருக்கு என்ன பண்ணணும் அதுதான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வார்டில் வந்து எதுவும் பண்ணல. ஏதோ உங்க தயவுல எல்லா ரோடும் போட்டோம், எல்லா லைட்டும் போட்டோம், வாட்டர் ஃபில்டர் போட்டோம், போர் போட்டோம், எல்லாம் போட்டோம், எல்லாம் நன்மையா இருக்கு. எங்களுக்கு அந்த 1 கோடி வந்து இதை பாருங்க டாய்லெட் நீங்க பார்க்க கூடாதுன்னு மூடி வச்சிருக்காங்க. இது மேடம் வந்து சொன்னாங்க மைன்ஸ்ல இருக்கிற டாய்லெட் எல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணணும், ஒரு 50-60 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னாங்க மேடம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அது பண்ணல. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி 3 டாய்லெட் இருக்குது. இந்த நம்ம தாய்மார்கள் தான் போறாங்க. இதுல இப்போ இந்த செடி கொடி மழை எல்லாம் அடிச்சிட்டோம், இப்போ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த டாய்லெட்டை எங்களுக்கு அந்த 1 கோடியில வந்து டாய்லெட்டா மாத்தி, அப்புறமா நம்ம வாட்டர் ஃபில்டர் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு 2 போட்டிருக்கோம். 2 இருக்கு நம்ம லைன்ல. வெஸ்டர்ன் பிளாக்குக்கும் அந்த ஓல்டு வாரண்ட் லைனுக்கும் ரொம்ப தூரம், இங்கிருந்து திருப்பி போட்டு ரொம்ப தூரம். அதே 2 வாட்டர் ஃபில்டர் வந்து அதே காசுல எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் வசதி, இந்த வாட்டர் ஃபில்டர் வசதியும், அப்புறம் பாருங்க எங்கெல்லாம் இட்லி இருக்கு, இந்த ஐமாஸ் போட்டதுனால எங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சு. அதே காசுல எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 வாரத்துக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ரிக்வஸ்டா இன்னைக்கு என் பிறந்த நாள் கிஃப்டா வந்து மேடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்களெல்லாம் உங்களுக்கு புடவை கொடுக்குற நேரத்துல நிதானமா வந்து நிதானமா வாங்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் உறுதியடிக்காம எவ்வளவு நேரம் இருந்தாலும் நாங்க நின்று கொடுத்துட்டு போறோம். தயவு செஞ்சு நிதானமா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யார் யாரு நல்லா ஆசீர்வாதம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வயசுல ஒரு வயசு கொடுக்குறேன். யார் யாரை எனக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்க வயசுல இருந்து ஒண்ணு எனக்கு கடவுளுக்கு கேட்க என் வயச மேடம் நல்லா வேலை செஞ்சா கூட என் ஆயுச 7 வருஷம் எனக்கு தாழ்வு கொடுக்குது. நீங்க 100 வருஷம் பாருங்க, 107 வருஷம் பாருங்க. புரியுதுங்களா? வரல தொட்டா கேட்டா எனக்கு சொல்லணும். கண்டிப்பா என் மேடம்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை ஒரு வார்த்தை பேசுறீங்க. நல்லது நடக்குது. உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பா பண்ணல. பொதுவாக எம்மன்